இன்று நான் உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹாலின் வரலாற்றைப் பற்றி பார்க்கலாம். தாஜ்மஹால் இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆக்ரா நகரில் அமைந்துள்ள ஒரு பிரம்மாண்ட மாளிகை. இது மும்தாஸ் மஹாலின் நினைவாக மொகுல் பேரரசர் ஷாஜகான் கட்டிய புகழ்மிக்க நினைவுச் சின்னமாகும். மகாபாரத பாசுரத்தில் கண்ணன் ராதையை நினைத்து பாடுவது போல, இந்த நினைவகம் ஷாஜகான் தனது மனைவியின் மீது கொண்ட அன்பையும் மறக்க முடியாத நினைவுகளையும் பிரதிபலிக்கிறது. மும்தாஸ் மஹால் தனது 14வது குழந்தையை பெற்ற பின் 1631ஆம் ஆண்டு காலமானார். அவரை இழந்த துயரத்தில் மூழ்கிய ஷாஜகான் உலகின் மிக அழகான நினைவகத்தை கட்ட முடிவு செய்தார். இதனால் தாஜ்மஹால் கட்டப்பட்டது. இந்த மாளிகையின் கட்டுமானம் 1632ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது மற்றும் சுமார் 22 ஆண்டுகள் கடுமையான உழைப்புக்குப் பிறகே 1653ஆம் ஆண்டு முடிக்கப்பட்டது. இதில் 20,000 தொழிலாளர்கள் மற்றும் கலைஞர்கள் பங்கேற்றனர். உலகின் பல பகுதிகளில் இருந்து சிறப்பு கற்கள் மற்றும் பொருட்கள் கொண்டுவரப்பட்டன. உதாரணமாக, மத்திய ஆசியாவிலிருந்து ஜஸ்பர் கற்கள், இலங்கையிலிருந்து நீலக்கல் மற்றும் சாட்டாரா, ராஜஸ்தானிலிருந்து மெருகான மார்பிள் கற்கள் கொண்டுவரப்பட்டன. தாஜ்மஹாலின் கட்டுமான கலையும் அதன் ஒப்பற்ற அழகும் அனைவரின் மனதையும் கவர்கின்றன. மையத்தில் இருக்கும் இந்த மாளிகை முழுக்க வெள்ளை மார்பிளால் செய்யப்பட்டு, அதற்கு மேல் அழகான நகக்கலர்கள் பதிக்கப்பட்டுள்ளன. இதன் 4 மினாரங்கள் மற்றும் பூங்காக்கள், தண்ணீர் மூலங்களுடன் கட்டப்பட்ட தோட்டங்கள், அனைத்து சிறப்பு அம்சங்களும் கலையின் உச்சநிலை என்பதை வெளிப்படுத்துகின்றன. ஆனால் இந்த அழகின் பின்னால் பல சோக வரலாறுகள் உள்ளது. தாஜ்மஹாலை கட்டியதற்குப் பிறகு ஷாஜகான் தனது மகன் அவுரங்கசீப்பால் சிறையில் அடைக்கப்பட்டார். தாஜ்மஹாலை பார்ப்பது மட்டுமே அவரது பிழையின் இறுதிக்கால மகிழ்ச்சியாக இருந்தது. இன்றைக்கு தாஜ்மஹால் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாக கருதப்படுகிறது. உலகத்தின் 7 அதிசயங்களில் ஒன்றாக இருப்பது இந்தியாவின் கலையும் வரலாறும் திகழ்கின்ற உயரத்தை காட்டுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் இதை பார்வையிட வருகின்றனர். தாஜ்மஹால் என்பது வெறும் கட்டிடம் அல்ல, அது காதலின் நினைவுச் சின்னம், மக்களின் உழைப்பின் அடையாளம், மேலும் காலம் கடக்கும் ஒரு அழகின் உதாரணம் எனலாம். தாஜ்மஹாலின் மைய மண்டபத்தில் மும்தாஸ் மஹால் மற்றும் ஷாஜகானின் தோரணங்கள் இருக்கின்றன. ஆனால் உண்மையில் அவர்களின் சவப்பெட்டிகள் தரையில் அடக்கப்பட்டுள்ளன. கலை வடிவங்களுடன் கூடியவைகளும் மேலே சின்னமாக அமைக்கப்பட்டுள்ளன. இது ஒரு மொகுல் மரபாக கருதப்படுகிறது. தாஜ்மஹாலின் கட்டுமானத்திற்கான செலவினம் தற்போது சுமார் 70 பில்லியன் இந்திய ரூபாய் வரை மதிப்பிடப்படுகிறது. இதன் ஒவ்வொரு பகுதியும் பொற்கால பொக்கிஷத்தைப் போல நுணுக்கமாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. தற்போது தாஜ்மஹாலின் அழகில் கரைகள் விழுந்து கொண்டிருக்கிறது. தொழிற்சாலைகளின் புகை மற்றும் இயற்கை மாசு காரணமாக வெள்ளை மார்பிளின் பளிங்கு மேல் மங்கலாகியுள்ளது. இதனால் மத்திய அரசு தாஜ்மஹாலின் பாதுகாப்பிற்கான பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. தாஜ்மஹால் என்பது ஒரு நினைவகம் மட்டுமல்ல, அது காதல், வரலாறு மற்றும் கலையின் சங்கமமாக விளங்குகிறது. அதனை பார்வையிடும் ஒவ்வொருவரும் அதன் அழகிலும் அதற்கு பின்னால் இருக்கும் கதையிலும் மூழ்கிவிடுகிறார்கள். இது வருங்கால தலைமுறைகளுக்கும் இந்தியாவின் பெருமையாக இருக்கும். இதைப்போல் மற்ற உலக அதிசயங்களைப் பற்றி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.